ஆத்மார்த்தமான பக்தியும் கடமைக்கு வணங்கும் பக்தியும். மனிதனாக பிறந்த அர்ஜுனனுக்கு அவதார புருஷன் கீதையை உபதேசித்த பின்னர் கூட அர்ஜுனன் மனதில் கடவுளை பற்றிய சந்தேகம் எழுந்தது என்பதை மகாபாரதம் வெளிப்படையாக கூறுகிறது. சரணாகதி தத்துவத்தை மகாபாரதம் அருமையாக சொல்லியிருக்கிறது. மகாபாரத போர் முடிந்த 19ஆம் நாள் அந்த கால வழக்கப்படி போரில் வென்ற மகாரதர்களுக்கும் மன்னர்களுக்கும் மாலை மரியாதை செய்யும் விழா ஒன்று நடக்கும். போரில் வென்ற தேர்கள் வரிசையாக நிறுத்தப்படும். தேரோட்டிகள் கீழே இறங்கி மண்டியிட்டு நிற்பார்கள். மன்னன் அல்லது மகாரதர்கள் கீழே இறங்கியதும் தேர்ப்பாகன் மன்னனை வணங்கி மாலையிட்டு வெற்றி கோஷம் முழங்குவான். அதன் பிறகு போரில் வெற்றி தேடி தந்த தேர்ப்பாகனுக்கு மன்னன் அல்லது மகாரதர்கள் பொன்னும் பொருளும் சன்மானமும் தந்து கௌரவிப்பார்கள். குருஷேத்திர போர் வெற்றிகரமாக முடிந்த பின் வெற்றி கண்ட பாண்டவ சகோதரர்களுக்காக இந்த விழா ஏற்பாடாகி இருந்தது. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய 5 ரதங்களும் வரிசையாக நின்றன. மரியாதை விழா சடங்குகள் ஆரம்பித்தன. தர்மனுடைய தேரின் முறை முடிந்த பின் பீமனது சாரதி அவனை வணங்கி வாழ்த்தினான். பரிசாக விலையுயர்ந்த ரத்தின மாலையை பாகனுக்கு அணிவித்து கௌரவித்தான் பீமன். மேலும் பூமியும் பொன்னும் பொருளும் வழங்கினான். வெற்றி கோஷங்கள் வானை பிளந்தன. அடுத்தது அர்ஜுனன் ரதம். சாரதியோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். யாருக்கும் கிட்டாத மாபெரும் பேரு தனக்கு கிடைக்கப் போகிறது. பகவான் கிருஷ்ணனே தன்னை வணங்கி பாராட்டப் போகிறான் என்று எண்ணி ஒரு கணம் தன்னை மறந்த நிலையில் இருமாப்போடு அந்த அற்புத தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் அர்ஜுனன். ஆனால் கண்ணன் தேறி விட்டு இறங்கவில்லை. அர்ஜுனன் திகைத்தான். பெருமையோ சிறுமையோ பாராது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கீதையில் தனக்கு உபதேசித்த கண்ணன் தேர்ப்பாகனுக்குரிய கடமையை செய்ய ஏன் தயங்க வேண்டும் என்று நினைத்தான் அர்ஜுனன். அப்போது பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனின் அறியாமையை எண்ணி நகைத்தார். அர்ஜுனா, இந்த தேர் மட்டும் இந்த சடங்குக்கு விதிவிலக்கு. முதலில் நீ இறங்கு என்று கட்டளையிட்டார். கண்ணனின் வார்த்தையை மீறாத அர்ஜுனன் அக்கணமே தேரிலிருந்து கீழே இறங்கினான். அந்நேரம் தன் சகோதரர்களுக்கு கிடைத்த கௌரவம் தனக்கு கிடைக்கவில்லையே என ஒரு கணம் ஏங்கினான். கர்மயோகம் என்ற பகுதியாக கடமையை பற்றி அத்தனை தத்துவங்களை சொன்ன கண்ணன் ஒரு தேர்ப்பாகனாக பணியாற்றுவதற்குரிய கடமையை செய்ய ஏன் தயங்குகிறான்? இதனால் மகாரதனான எனக்கு ஏற்படும் அவமானத்தை ஏன் அவன் எண்ணி பார்க்கவில்லை? நான் கண்ணனை என்னுடைய தேர்ப்பாகனாக ஏற்றுக்கொண்டதால் தானே எல்லோர் முன்னிலையிலும் எனக்கு இந்த சிறுமை ஏற்பட்டுள்ளது என்று எண்ணி மனம் குமுறினான் அர்ஜுனன். அர்ஜுனனின் மனநிலையை தன் ஞானத்தால் அறிந்தார் ஸ்ரீகண்ணன். அடுத்த வினாடியே தேரிலிருந்து கீழே இறங்கினான். அதே வினாடியில் தேர்கொடியிலிருந்த ஆஞ்சநேயரும் விலகி மறைந்தார். கண்ணன் தேரை விட்டு இறங்கிய மறுவினாடியே அர்ஜுனனின் தேர் குபீர் என்று தீப்பிடித்து அக்னி ஜுவாலியுடன் எரிய ஆரம்பித்தது. எல்லோரும் திகிலோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்தனர். யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அர்ஜுனா, இந்த பாரத யுத்தத்தில் உன் எதிரிகள் அனைவரின் தாக்குதல்களும் உன் ரதத்தின் மீதுதான் குறிவைத்து நிகழ்த்தப்பட்டன. அவர்கள் போரில் எய்த அஸ்திரங்கள், ஏவிவிட்ட தீய மந்திரங்கள், அனுப்பிய தீய சக்திகள் அத்தனையும் தடுத்து நிறுத்தி யுத்தம் முடியும் வரை இந்த தேருக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றி கொண்டிருந்தேன். நான் சாரதியாக அமர்ந்து கொண்டிருந்ததால் தான் இந்த தீய சக்திகள் இதுவரை செயலற்றிருந்தன. படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்துக்கும் ஆரம்பமும் முடிவும் உண்டு. இந்த தேரின் முடிவு ஏற்படும் தருணம் வந்ததை உணர்ந்தேன். நான் முதலில் இறங்கினால் இந்த தீய சக்திகள் செயல்பட தொடங்கிவிடும். அந்த வினாடியே தேர் தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகும் என்பதையும் அறிந்தேன். இப்போது புரிகிறதா? நான் முதலில் இறங்கியிருந்தால் நீ இந்த தீயில் சிக்கியிருப்பாய். இப்போதும் உன்னை காப்பாற்றவே இந்த தேரை விதிவிலக்காக்கி உன்னை முதலில் இறங்க சொன்னேன். தேர்ப்பாகனாக பணிபுரிந்த நான் உன்னை வணங்கி வாழ்த்தி நீ தரும் சன்மானத்தை பெற தயங்குவதாக நீ நினைத்தாய். என் எல்லா செயல்களுக்கும் ஒரு காரணம், காரியம் உண்டு என்பதை பல சந்தர்ப்பங்களில் நீ அறிய வாய்ப்பளித்து இருக்கிறேன். இருந்தாலும் உன்னுடைய சுய கௌரவத்தால் உன் சிந்தனை சற்று நேரம் கலங்கியிருந்தது. அது தவறு. இதோ உன்னை வணங்க நான் சுத்தமாயிருக்கிறேன் என்று நீண்ட விளக்கம் தந்தார் ஸ்ரீகண்ணன். அவர் கூறிய கடைசி வார்த்தைகள் அர்ஜுனன் காதில் விழவில்லை. காரணம், அவர் கால்களில் அர்ஜுனன் வேறற்ற மரம் போல வீழ்ந்து கிடந்தான். நாம் சரணாகதி தத்துவத்தில் கடவுளை சரணடையும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் நம்மிடம் நேரில் வந்து விளக்கமளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நாம் நமது கடமையை கடவுளை பற்றிய சிந்தனையுடன் செய்து கொண்டிருந்தால் மட்டும் போதும். நமக்கு கிடைக்க வேண்டியதை இறைவன் கண்டிப்பாக கொடுத்தே தீருவான் என்ற நம்பிக்கையுடன் இறைவனை சரணடைவோம். பலனை அனுபவிக்கும் போது நம் மனதில் தான் என்ற அகங்காரமோ கடவுளை பற்றிய வெறுப்புணர்வோ வராமல் பார்த்து கொண்டாலே போதும்.